வணக்கம். இன்றைக்கி நம்ம போகிற கோவில் வந்து மங்களதேவி என கேரள மக்களாலும், கண்ணகி கோவில் என தமிழ்நாட்டு மக்களாலும் அழைக்கப்படும் ஒரு அற்புத ஆலயம். இன்றைக்கி அந்த கண்ணகி கோவில் தான் போகிறோம். முதல்ல வந்து நம்ம தேனி மாவட்டம், தேனியிலேருந்து கம்பம் கம்பத்துலேருந்து பளியங்குடி அப்படின்னு ஒரு மலை அடிவார மலை கிராம மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தோம். அங்கேருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு பாத யாத்திரையை அதிகாலையிலேயே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் பாதையை திறந்துருவாங்க, மக்களுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. அங்கே இந்த பிளாஸ்டிக் பொருள் எதுவும் கொண்டு வருமானு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடித்தோடனே நம்மளை மேலே அனுப்புவாங்க. குழந்தைகள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிகாலையிலேயே ஒரு 6 மணிக்கெலாம் எல்லோரும் வந்துடுறாங்க. இந்த கோயில் இன்னொன்று சிறப்பு என்னென்னா, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் அனுமதி. அதுவும் எப்போ அப்படின்னா, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான். அதுவும் அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் ஒரு 1 மணிக்கெலாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மக்கள் மலை ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது. மேலே உள்ள மக்கள் கீழே இறங்கி வரலாம். அப்படி தான் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்கிட்ட இந்த நடைப்பயணம் வரலாம். முதல் ஒரு மலை மட்டும்தான் அந்த மலங்காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபுல்லாக சமவெளி பகுதி மாதிரி இந்த மாதிரி உச்சியில் போகிற மாதிரி தான் ஒரு காட்சிகள் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளவு அற்புதமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்கொள்ளா காட்சி போல் காட்சியளிக்கும் ஒரு அற்புதமான மலை தான் அந்த மலை. சாரையாக மக்கள் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இது 2 பாதை இருக்குது. ஒரு மக்கள் பயன்பாட்டில் உள்ள முக்கியமான பாதைகள் அப்படின்னு 2 பாதை. ஒன்று நம்ம இப்போ நடந்து போகிற இந்த தமிழ்நாட்டு பாதை. இன்னொரு பாதை கேரளாவிலேருந்து ஒரு பாதை வரும். அதில் ஜீப்பே வரும். நான் அந்த பாதையை உங்களுக்கு போகும்போதே காட்டுறேன். ஒரு அற்புதமான ஒரு இடம். வருஷத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் இந்த மலைக்கு போக முடியும். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது அந்தந்த ஏரியாவில் எல்லா ஊர்லேயுமே கிட்டத்தட்ட விழா நடக்கும். அதனால் மக்கள் நிறையா இங்கே வர்றது ரிஸ்க்கு. ஏன்னா மதுரை அப்படின்னா மதுரையில் சித்திரை திருவிழா. இப்போ இதே ஏரியாவிலே வீரவாண்டி பக்கத்தில் அன்னைக்கு கவுமாரியம்மன் கோயில் திருவிழா. அதனால் அங்கங்கே திருவிழா நடந்தாலும் இந்த இடத்துக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் அனுமதி. இங்கே போய் ஆகணும் என மக்கள் நம்பிக்கையில் அப்படியே சாரையாக வராங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே எறும்பு மாதிரி தெரியும் மக்கள் போகிற பாதை. ஏன்னா அது அவ்வளோ அற்புதமான இடம். ஏதோ இந்த கேரளாவில் காஷ்மீரில் இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, புல்வெளி பாதை, அது மாதிரி இந்த புல்வெளியாக இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடம். ரசிச்சுக்கிட்டே போகலாம். எனக்கு அவ்வளோ பிடிச்ச இடம். எனக்கு இது 2வது வருஷம். ஏற்கனவே போன வருஷம் வந்திருந்தோம். போன ட்ரிப் வந்தப்போ கூட இந்த ஏரியாவில் நிறைய இடங்களில் தீ பிடிச்சி கரையன்னு கருகி போயிருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அந்த மாதிரி காட்சிகள் எதுவும் இல்லை. ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. அங்கே மக்கள் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்த பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க. பொதுவாக நிறையா பேர் இந்த யூடியூப்பில் பார்த்து அழகிய காட்சிகள், இந்த அழகிய இயற்கை காட்சிகளாக இருக்குன்னு பார்த்துட்டு சுற்றி பார்க்கணுன்னே சிலர் வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்களில் சில பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க. பலரும் சிரமப்படுவாங்க அந்த மலை ஏற முடியாமல். பட் அந்தளவுக்கு இது கஷ்டமான மலை கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த வெள்ளையங்கிலாம் பார்த்திங்கன்னா மலை ஏறி இறங்கி மேலே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மலை மட்டும்தான் இங்கே ஒரு நெட்டு குத்தாக ஏறும். அதுவும் சின்ன மலை தான், பெரிய மலை கிடையாது. அந்த ஒரு மலை மட்டுமும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா ஒரு 1/2 ஹவரில் ஏறிடலாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லா மலையும் சாதாரண மலைகள் மாதிரி தான் இருக்கும். இயற்கை ரசிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ நீங்கள் இதை பார்க்குற பாதை தான் அந்த ஜீப்பு, இந்த கேரளா பாதை. அதாவது தமிழ்நாட்டில் வழியாக நடந்து வந்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து வந்துடலாம். அது ஒத்தையடி பாதை மாதிரி வரும். கேரளாவிலேருந்து வந்தோம்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். ஒரு 14 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இது ஜீப் பாதை. இதே பாதையில் நடந்தும் போகலாம், நடந்து வர மக்கள் இருக்காங்க. ஆனால் நிறையா மலை ஏறுற அந்த ஆர்வம் உள்ள கேரளா பகுதி சார்ந்த மக்களே நம்ம தமிழ்நாட்டு பாதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நடந்து போக முடியாதவங்க எல்லா மக்களுமே கேரளா பாதையை பயன்படுத்தி ஜீப்பில் வராங்க. பட் நடந்து போகணும், ட்ரெக்கிங் மாதிரி அனுபவம் வேணும்,
இந்த மலை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளாவும் சரி, தமிழ்நாடு ஆனாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த தமிழ்நாட்டு பாதையை தான் பயன்படுத்தி மேலே ஏறி வராங்க. இப்போ நான் பார்க்குற இடம் வந்து இந்த வருஷம் இந்த அன்னதானம் போட்ட இடம் தான். வருஷம் வந்து பக்தர்கள் வந்து அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணி அந்த அறக்கட்டளையிலேருந்து அன்னதானம் மக்களே போடுவாங்க. அவ்வளோ அற்புதமாக போடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் முதல் முறையாக வந்து அதை தடை பண்ணிவிட்டு அரசு சார்பில் அங்கே அன்னதானம் போடுறோன்னு சொல்லி ஒரு கூத்து பண்ணி மக்களை பசியோட அவ்வளோ வேதனைப்பட வச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து மக்கள் சாப்பிடவே இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும், கண்ணகி கோவில் போனால் உச்சியில் அன்னதானம் நடக்கும். தயிர் சாதம், தக்காளி சாதம், வெஜ்ஜு பிரியாணி அப்படி இப்படின்னு ஏராளமான வெரைட்டியில் ரைஸ் கொடுப்பாங்க. அது எதுவுமே இந்த வருஷம் இல்லை. ஏன்னா அந்த அறக்கட்டளை சார்ந்து பொதுமக்களே பக்தர்களே தர்ற அன்னதானத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அரசாங்கமே இந்த அன்னதானம் தாரன்னு சொல்லி ஒரு தவறான முடிவை எடுத்து அது வந்து ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. இந்த ட்ரிப் யாருமே சாப்பிடல. வந்தவங்க ஊரில் பட்னியாக தான் போனாங்க. சாப்பாட்டை வாங்கினவங்க கூட அப்படியே மோந்து பார்த்துட்டு, சாப்பிட்டு கிடையாது, மோந்து பார்த்துட்டு அப்படியே கீழே விட்டு போயிட்டாங்க. அது ஒன்று தான் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. மற்றபடி ஏற்பாடெலாம் தமிழக அரசும் சரி, கேரளா அரசும் சரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த ட்ரிப் வந்து தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சரோட சேர்பாபு அவர்கள் கூட வந்து ஏற்பாடில் வந்து நேராக வந்து கண்காணிச்சிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்த முதல் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அவராக தான் இருப்பாப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு இதே மாதிரி ஒரு சாதனையை வெள்ளையங்கிலையும் ஒரு படைச்சாப்பில் அங்கேயும் வந்து நேரில் போய் பார்த்தாரு, இங்கேயும் வந்தார். அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து அந்த கண்ணகி கோவில். இது வந்து அந்த காலத்தில் கட்ட கோவில். ஆனால் இப்போ வந்து இடிஞ்சு போச்சு. இந்த கோயிலுக்கு வர்ற பெரும்பகுதி வந்து கேரளா கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த கோயில் மட்டும் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கிறனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசு வந்து இவ்வளோ தீவிரமாக இனிமேலாக அந்த கோயிலை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி அமைச்சர்லாம் வந்து அதை பார்வையிட்டிருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த இடத்தையெல்லாம் வந்து அதாவது தமிழக வரலாற்றில் இந்த கண்ணகின்றது வந்து மிகப்பெரிய சகாப்தம். அதாவது ஒரு மதுரையை எதிர்த்து ஒரு அங்கேருந்து நேரடியாக கண்ணகி நடந்து வந்த பாதைகள்லாம் அந்த அந்த வரலாற்றில் எழுதியிருப்பாங்க. அதன்படி வந்து கடைசியாக கண்ணகி வந்து நின்று இங்கேருந்து தான் விண்ணுலகம் நோக்கி பறந்ததாக சொல்லி அந்த வரலாறு முடியும். அந்த வரலாறு கற்பனை இல்லை, உண்மை அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி தான் இந்த கோயில். நீங்கள் வரலாற்றில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோவில் இது. கண்டிப்பாக வாங்க. இந்த கோவிலை புறணமிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அரசாங்கம் முடிவு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த அமைச்சர் வந்து கொண்டே இங்கே வேலையே இல்லை. ஒரு அமைச்சர் வந்திருக்காப்புல. நிச்சயமாக இந்த கோயில் வந்து வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டு மீண்டும் கண்ணகிக்கு அங்கே நல்ல ஒரு சிலை வைக்கப்பட்டு தொடர்ந்து பூஜைகள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். கூடவே நம்ம தேனி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு வந்திருக்காரு. ஒரு மிகச்சிறந்த ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி. எதுகையும் மோனையோட பேசாமல் ஒரு யதார்த்தமாக பேசி மக்கள்கிட்ட யதார்த்தமாக ஓட்டு கேட்குற ஆள். அவர் நடவடிக்கையில் அப்படி தான் இருக்கும். அரசியலை தாண்டி வந்து ஒரு யதார்த்தவாதி. அவரும் இன்றைக்கி அமைச்சரோடு வந்திருக்காரு. வந்து கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, இந்த கோவிலுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சாலை அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது. அது அமைஞ்சாலும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் நிறையா போகிறதுக்கு ஒரு எளிய வாய்ப்பு அமையும். அதுக்கு அரசாங்கம் வருங்காலத்தில் முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு அமேசிங் பிளேஸ். இந்த கோவில் வந்து பெருசாக இருக்காது, சின்ன கோவில் தான். அதாவது அந்த காலத்து கட்டின கோவில் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு, தரமட்டமாக கிடக்குது. சில இது வந்து கல் அடுக்கி வச்ச மாதிரி சில பீடம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து கோவில் வந்து பெருசாக பில்டிங்கெல்லாம் கிடையாது. ரொம்ப இடிஞ்சு போய் கடைசி நிலைமையில் தான் இருக்குது. அதனால் வந்து இதில் பெரும்பகுதி அந்த பாதை ஃபுல்லாக வந்து கேரளா கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வந்து அவங்களும் கட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம அனுமதி தரல போல். அதனால் இப்படியே போட்டாங்க. இனி வருங்காலத்திலாவது இதுக்கு தமிழக அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டு வழியிலே ஒரு பாதையை அமைச்சு இந்த கோவிலுக்கு வந்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும். ஏன்னா தமிழகத்தோட பண்பாட்டை குறிக்கிற ஒரு இடம்தான் இந்த இடம். கண்ணகின்றது ஒரு சாதாரண ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல, நிஜத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் அடையாளம். அப்பேற்பட்ட கண்ணகியின் கோவிலுக்கு தமிழர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் வந்தே ஆகணும். நீங்கள் வந்து இந்த இடத்த தரிசனம் பண்ணணும்.
அதையும் தாண்டி வெள்ளையங்கிரி சதுரகிரி போன்று தான் இந்த ஆலயமும் ஒரு அற்புதமான ஒரு மலை சார்ந்த ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலம். பொதுவாகவே வந்து நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி நடைப்பயிற்சி மேற்கொள்ளுன்னு சொல்லி தான் நமக்கு திருவண்ணாமலை, வெள்ளையங்கிரி, சதுரகிரின்னு சொல்லி அங்கங்கே வந்து நமக்கு கிரிவலம்லாம் அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வழியை பின்பற்றி நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணணும். இந்த கண்கொள்ளா காட்சியை உங்களோட நான் நேரில் பார்த்தேன். உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.